உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. இங்கே சோழனை பார்த்து நம்ம தலைவி பார்த்து பார்த்து ரசிக்கிறாங்க. மனசில் அப்படியே ஒரு விக்கி விக்கி ஒரு இன்பமான ஒரு உணர்வு வருதுங்க. நல்ல ஒரு காதல் பீரிட்டுட்டு வர்ற சமயம் அப்படியே அணை போட்டு தடுக்கிற மாதிரி. அதாவது வீட்டில் நடேசனுக்கு டவுட்டு இருக்குது, ஏது பணம் எப்படி வந்துச்சு அப்படி இப்படின்னு சேரன்லேருந்து எல்லாருமே கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, விடுங்க, நான் நல்ல விஷயத்துக்கு தான், நான் நல்லபடி தான், வேறு ஒன்றும் இல்லை, நிலாவுக்காக நான் பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்னு சமாளிச்சுக்கிட்டு இருக்கிற சமயம் சோளா அப்படின்னு ஒரு குரல். பார்த்தா ஓனரை பார்த்தோன்னே அப்படியே ஒன்றுக்கு போயிடுவார். அந்த அளவுக்கு வயிறு கலக்குது நம்ம தலைவன் சோழனுக்கு. நிலா பார்க்குறாங்க, யார் அப்படின்னு எல்லாரும் வர்றாங்க. சோளா சோளா அப்படின்னு சொல்ல வேக வேகமாக வாங்க முதலாளி, வாங்க வாங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னு நடுங்குது, ஒரு மாதிரி ஆகுறாரு. என்ன சார் அப்படின்னு கேட்க, டே நான் கல்லால் வச்சிருந்தேன்ல, நீ கூட பார்த்தில பணம் 5 லட்சத்தை காணண்டா, என்ன பண்ணுறேன்னு தெரியலடா, வண்டி நல்ல கண்டிஷனில் வருதுன்னு சொன்னேன்ல, பணத்தை வச்சுட்டு நீ கூட கிளம்புனேன், நானும் கிட்ட கிளம்புனேன், ஆனால் போய் பார்த்தா பணத்தை காணண்டா சோளா அப்படின்னு சொன்னகையோட, என்னது பணத்தை காணுமா அப்படின்னு எல்லாரும் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. புரிஞ்சு போச்சு, 5 லட்சம் ஆட்டையை போட்டுட்டா நம்ம ஆள் அப்படின்ட்டு. ஆனாலும் காட்டி கொடுக்கக்கூடாதுன்னு அப்படியே கமுக்கமாக சைலண்ட்டாக இருக்காங்களே. அப்போ சோழனுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம்? உண்மையான மனிதனாக இருந்தா, நேர்மையான மனுஷனாக இருந்திருந்தாங்கன்னா சோழன் பண்ண தப்ப அப்படியே இந்த மாதிரி ஏன் சோழன் தான் எடுத்துகிட்டு வந்துட்டான் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கணும்ல. ஆனால் எல்லாத்தையுமே அப்படியே இருந்துட்டு, ஓ அப்படிங்களா, தேடி பாருங்கள் சார், அங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி கிடைச்சிடும் சார், அந்த கடவுள் இருக்காரு போங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. சோழா, நீ எதுவும் பார்த்தியாடா? நீ வந்ததுக்கப்புறம் யாரும் வந்தாங்களா? ஐயோ பணத்தை காணுமே, யாரும் கதவை உடைச்சது எடுத்துட்டாங்களா? இல்லைடா, உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி இப்படின்னு புலம்புறாரு. சோழனை முறைச்சு நிலா பார்க்குறாங்க. ஐயோ இவளுக்கு தெரிஞ்சிருச்சோ, இவ சரியான ஆள் கண்டுபிடிச்சிருப்பாளோ அப்படின்னு சோழன் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியலடா, நாங்கள் நீங்கள் போய் தேடி பார்க்கணும்டா அங்கேங்க, இல்லைனா நான் போலீஸுக்கு தான் போகணும், பார்ப்போம், இன்றைக்கெல்லாம் கிடைக்கலனா நாளைக்கு கண்டிப்பாக போலீஸுக்கு போகணுண்டா. சோழா என் பணத்தை காணண்டா, நல்ல வண்டிடா, விலைக்கு வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு, நீ கூட 5 லட்சம் கேட்டியாடா, உங்ககிட்டயாவது கொடுத்துருக்கலாம்டா, உன்கிட்ட கொடுத்துருந்தாலாவது கடனாவது இருந்திருக்கும். ஐயோ அப்படின்ட்டு போகிறாருங்க. நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அப்படியே அவர் அப்படிக்கா போன வரைக்கும் இருக்கிறாங்க. போனதுக்கப்புறம் திரும்பிக்கிட்டு சோழனை முறைன்னு எல்லாம் முறைக்க பார்த்தா, அது ஏன் எல்லோரும் என்னைய பார்க்குறீங்க அப்படிங்கல நடேசனுக்கு சொம்மகம் வருது. பலார்னு ஒரு அறை கொடுக்குறாரு. ஏது பணம் உனக்கு 5 லட்சம் சொல்லு. இந்த பணம் வரும்போதே நான் நினச்சேன், இந்த மொசரக்கட்டைக்கு ஒரே நாளில், அதுவும் 1 ஹவரில் ஒரு 5 லட்ச ரூபா, எப்படி ஒரு 1000 ரூபா புரட்டலாம், ஒரு 5000 புரட்டலாம், 5 லட்சம் புரட்டியிருக்கான்னு நான் நினச்சேன்டா அப்படிங்கிற சேரன் வராங்க. சோழா, என்னடா எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலடா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடா அப்படிங்கிறாங்க. பாண்டி எல்லாருமே கேட்குறாங்க. நிலா பார்க்குறாங்க. ஐயோ போதும் நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க. எல்லாரும் ஆளாளுக்கு பேசுகிறாங்க. உடனே நிப்பாட்டிடுறாங்க. இந்த பணம் வந்துச்சு எப்படின்னு கூட்டி கழிச்சு பார்த்தா தெரியாதா அண்ணே அப்படிங்கிற நிலாவை பார்க்குறாங்க. சோழா நான் எப்படி உங்களை பற்றி என் மனசில் நினச்சேன் தெரியுமா? என் ஃப்ரெண்டு கூட சொன்னாலுங்க, உனக்கா எப்படி துடிக்கிறாருடி, கோட்டீஸ்வரா நான் இருக்கிறது பெருசுலடி, உன் குணத்தை பார்த்து புரிஞ்சு நடக்கிறவன் தாண்டி பெருசு அப்படின்னு சொல்லி உன்னை என் மனசில் ஏற்றுனாங்களே, இன்றைக்கி தானே இப்போ தானே சோழன் மாதிரி ஒரு புருஷன் கடைசி வரைக்கும் இருந்தா என்ன அப்படின்னு எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ ஆனந்தப்பட்டேன். இந்த மனுஷன் நமக்கு கடைசி வரைக்கும் புருஷனாக இருக்கணுன்ட்டு. ஆனால் ஒரு நிமிஷத்தில் தகத்து பொடி ஆக்கிட்டியே அப்படின்னு கத்துறாங்க. இல்லை நிலா அப்படின்னு கிட்டக வாராரு. போதும் நிறுத்துங்க, இல்லை நிலான்னு கையை பிடிக்க பலான்னு ஒரு அறை கொடுக்குறாங்க. என் கையை பிடிக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? இப்படி திருட்டு பொழப்பில் அந்த காசில் நான் முன்னுக்கு வரணும்னு அவசியமா? நான் அப்படிப்பட்ட ஆள் நினச்சியா? நான் வேணும்னு கேட்டேனா? இல்லை நிலா, அவங்க ரொம்ப பேசிட்டாங்க நிலா, நீ அழுது இல்லை, என்னால் தாங்க முடியல நிலா நீங்கள் அழுதது, ஐயோ அப்படின்னு சொல்லல. எல்லாரும் சேரன் பல்லவன் எல்லாம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. பல்லவன் திட்டலை, என்னென்ன அப்படிங்கிறவர் நிப்பாட்டிக்கிறாரு. பாண்டி அதே மாதிரி, ஏன் அப்படிங்கிற, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலடா, நிலாவை எப்படி அசிங்கப்படுத்துனாங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், இப்படி உங்கள் மூஞ்சில் முழிக்கவே பிடிக்கல அப்படிங்கிற நடேச வந்து, இல்லைம்மா அவள் ஏதோ உன் மேலே உள்ள பாசத்தில் அப்படி பண்ணிட்டாம்மா, நீ எதுவும் தப்பாக நினைக்காதம்மா அப்படின்னு சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, நிலா கிளம்புறாங்க வெளியில். நிலான்னு எல்லாரும் ஓடி வராங்க. என் மூஞ்சில் முழிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. போனதுக்கப்புறம் பின்னாடி தான் போகிறாங்க. ஆனால் முழிக்காதீங்கன்னு அவங்க ஆட்டோவை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இங்கே எல்லோரும் நிலா நம்ம சோழனை பிடிச்சி அடிக்கிறாங்க. யாரு? சேரனும் அவங்க அப்பனும் தான். ஏன்டா அப்படி பண்ண, போச்சு அண்ணி நம்ம வீட்டை விட்டு போயிட்டாங்க, நம்ம வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி போயிடுச்சு, இப்போ உனக்கு தேவையா, உனக்கு இப்போ நல்லா குழுன்னு இருக்கா அப்படின்னு ஓவராக கத்துறாங்க. அந்த சமயம் கரெக்டாக வானதி வந்துடுதுங்க. கொஞ்சம் அதாவது ஓரலாக தெரியுது. என்ன பிரச்சனை என்ன அப்படிங்கல. அம்மா நீ போறியா அப்படிங்கிறாரு நடேசன். இல்லைம்மா என்னன்னு தெரிஞ்சுக்கத்தான் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை போ அப்படிங்கிறாங்க.
இல்லை ஏதோ பணம் பிரச்சனை திருடிட்டான் அப்படிங்கிறது என் காதில் விழுந்துச்சு. எங்கே நிலா போயிருச்சா? போயிட்டாங்களா? அப்பாடா இப்போ தான் எனக்கு நிம்மதி அப்படிங்கலையே. போடி நாங்களே ரொம்ப இதில் இருக்கிறோம். என்ன சோழனை அடி வாங்குற மாதிரி இருக்காரு. ஏன் ப்ரோ நீங்கள் எங்கேயும் காசை களவாண்டுட்டீங்களா? கையை வச்சுட்டிங்களா? அப்போ உங்கள் பொண்டாட்டி போயிருச்சா? அப்போ கை கொடுங்க கை கொடுங்க அப்படின்னு கை கொடுக்குறாங்க. ஏய் இப்போ நீ எதுக்கு கை கொடுக்குற அப்படின்னு பாட்டி வர்றாரு. இல்லை இவர் ஏதோ களவாண்டிருக்காரு, அதனால தான் இங்கே அவங்க ஒய்ஃபாக நடிக்க வந்தாங்க, அவங்க ஓடிட்டாங்க. இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லோரும் இனிமேல் என்னத்தான் தாங்க போறீங்க. ஏய் யார் இவ, இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாமல் நீ இவ பாட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு அதட்டுறாரு பாண்டி. நீ சும்மா சும்மா எல்லோரும் என்னையே திட்டுங்க. இப்போ நீங்கள் என்னமோ திருடி இருக்கீங்க, அது என்னன்னு தெரியலை, ஒரு நாளைக்கு எனக்கு தெரியாமல் போகுது அப்படிங்கிற நடேசன் பார்க்குறாரு. அம்மா தாயை நீ போறியா அப்படிங்கிறாங்க. நான் ஏன் போகணும், நான் இங்கே தான் இருப்பேன், எனக்கு இன்னைக்கு காலேஜ் லீவு, காலேஜ்னு சொல்லிட்டு வந்துட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு போய் அந்த ஒரு இதில் உட்காந்துக்கிறது. ஐயா இவ வேறையா, இவளுக்கு தான் எல்லாம் தெரியுற மாதிரியே வருது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம நிலா ஆட்டோவில் போயிட்டு ஒரு இடத்துல போய் உட்காடுறாங்க. ஒரு பார்க் மாதிரி இருக்குது. அப்படியே மண்டையை பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சாஞ்ச வாக்கில் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், நம்ம வாழ்க்கை தப்பாக போச்சு அப்படின்னு யோசிக்கையில் இங்கே ஃப்ரெண்டெல்லாம் பேசுனாங்க இல்லையா, அந்த ஃப்ரெண்டு ஆளாளுக்கு பேசுகிற நினச்சி பார்க்குறாங்க. அந்த சமயம் அங்கே ஒரு இடத்தவங்க வயதான தம்பதிங்கெல்லாம் வராங்க. அப்படி ஒரு தாங்குறாங்க தடுக்கிறாங்க. அப்போ தான் பேசிக்கிறாங்க. 1000 நடந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, ஒரு பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை ஒரு வாட்டி தாலி கட்டிட்டானா அவன் தான் முக்கியம்னு நினைக்கிறது தப்பு அப்படிங்கிறாங்க. தப்போ ரைட்டோ, அவன் நல்லவன் தெரிஞ்சால் அவன் கூட தான் வாழணும், நல்லவனாக இருக்கிற உலகத்தில் என்ன தகுதி அப்படி இப்படின்னு அட்வைஸ் அது இதுன்னு பேசுகிறாங்க. இங்கிட்டும் சரிங்கிற மாதிரி இருக்குது, இங்கிட்டும் சரிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே நினச்சி பார்க்குறாங்க. அந்த லேப்டாப் கொடுத்ததுலேருந்து இந்த பொண்ணுக்கு அப்பேன் வந்து காப்பாற்றினது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு அப்போ வந்து ஒரு வாட்டி சோழனை தூக்கி கொண்டே கடத்தி வச்சு பார்த்தாங்க இல்லையா, அப்போவும் சோழன் சொல்கிறாரு விட்டுருங்க போயிட்டு போகுது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்பாவே அம்மாவே அன்னைக்கே தூக்கிட்டு போயிருப்பாங்க, அண்ணனும் போயிருப்பான், ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு வந்தானேன்னு எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. போனது போயிட்டு போகுது. அப்படியே சேரன் வந்து தாங்கின தடுக்குதுன்னு நினச்சி பார்த்துட்டு அந்த குடும்பத்தை விட்டு போகிறோமா போக வேணாமா அது பெருசு இல்லை, நமக்கு 5 லட்சம் கொடுத்துருக்காரு அதை கொடுத்துடணும் அப்படின்னு நேராக வேகமாக போகிறாங்க. அடகு கடைக்கு போகிறாங்க. போயிட்டு டக்குன்னு தன் கையில் கிடக்கிறத எடுத்து கொடுக்குறாங்க. இதுக்கு 5 லட்சம் வராதுமா அப்படிங்கிறாங்க. அப்புறமா கழுத்தில் பார்க்குறாங்க. கழுத்தில் கிடக்கிறத பார்த்தோன்னே இது தாலி, இது அவங்கோட்டாச்சே, அவங்கோட்டேவா வைக்கிறது, பரவாயில்ல இதை நான் 1 வருஷத்துல இல்லை 6 மாதத்தில் திருப்பி தரேன்னு சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்னு அதையும் கழட்டி வைக்கிறாங்க. 5 லட்சம் ரெடி பண்ணிட்டு வராங்க. வேகமாக வீட்டுக்கு வந்தால் எல்லோரும் இருக்கிறாங்க. நிலா வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷம் தாங்கலை. பாண்டி சேரன் எல்லாருமே வாங்க நீ வாங்க அப்படின்னு பல்லவன் ஓடி வந்து கூப்பிட அப்படி பார்க்குறாங்க. வானதி பார்க்குது. என்ன நிலா வந்துட்டீங்க, நீங்கள் போயிட்டீங்கன்னு சந்தோஷமாக இருந்தேன், அதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு பார்க்க உங்ககிட்ட நான் எதுவும் பேசலை போதுமா அப்படிங்கிற பாண்டி வந்துட்டு வானதி சும்மா இரு அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்லிட்டா போதுமே என்கிட்ட வந்துடுவி வரைஞ்சு கட்டிட்டு அப்படிங்குது வானதி. அதுக்கப்புறம் மாமா அங்கிள் சேரண்ணா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனை கூப்பிட்றாங்க. இந்தா நீ எனக்காக கொடுத்த 5 லட்சம் அப்படின்னு கையில் கொடுக்குறாங்க. நிலா என்ன நிலா அப்படிங்கிற போதும், இனிமேல் நிலா நொலா அப்படிங்கிற பேச்சுக்கே வேலை இல்லை, உன் காசை நான் கொடுத்துட்டேன் அவ்வளோதான், நான் இன்றைக்கே கிளம்புறேன் இந்த வீட்டை விட்டு அப்படிங்கிறாங்க. நிலா என்ன நிலா ஏன் இப்படி நிலா, நான் வேணுக்கெல்லாம் பண்ணல, ஐயோ நிறுத்துங்க, நீங்கள் பொய் பேசுவீங்க ஃப்ராடு பண்ணுவீங்க எல்லாம் தெரியும், ஆனால் திருடுவீங்க நான் நினைக்கவே இல்லை. ஏன் சோழா இப்படி திருட்டு பழக்கமும் உங்ககிட்ட இருக்கா? ஐயோ நான் இன்னைக்கு தானே உங்களை நான் போதும் இவரே நமக்கு புருஷனாக இருக்கான்னு நினச்சேனே அப்படின்னு சொல்ல, ஏங்க ஒரு வாட்டி புருஷனாக நினச்சிட்டா அதுக்கப்புறம் தூக்கி எறிஞ்சிட்டு போக மனசு வருமா உங்களுக்கு அப்படிங்கிற பாண்டி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டோன்னு ஆடி போகிறாங்க. அப்போ நீங்கள் புருஷனாக நினச்ச சோழன் வந்து அப்போ இல்லாமல் போயிட்டாரா, அப்போ அது பொய்யா, உண்மையாக நினச்சிட்டா கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்கூடாதுங்க அப்படிங்கிறாங்க. வானதி பார்க்குது. பார்த்தீங்களா என்ன கடைசி வரைக்கும் விடுறானா, இதுதான் உண்மையான லவ், நீங்களாம் சும்மா டுபாக்கூர், நீங்கள் கிளம்புங்க, டுபாக்கூரில் அந்த வீட்டுக்கு இடமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற நிலா பார்க்குறாங்க. ஆமாங்க என்ன முறைக்கிறீங்க, நாங்கள் தான் உண்மையான லவ்வர், பார்த்தீங்களா நான் வறுத்து எடுத்துகிட்டு இருக்கேன் சோழன் நம்ம பாண்டியை, ஆனாலும் பாண்டி விடுறாரா, என்னை அப்படியே தாங்கி பிடிக்கிறாரு. அதே மாதிரி தான் நீங்கள் வேஸ்ட்டுங்க, சோழனை நம்ம மாதிரிலாம் கிடைக்க கொடுத்து வைக்கணும், ஆனால் நீங்கள் என்னடனா அதுக்கெல்லாம் தகுதி தராதலமே இல்லாதால் கிளம்புங்க 5 லட்சம் கொடுத்துட்டீங்களா, காற்றை நடைய கட்டுங்க, காற்றை விடுங்க அப்படின்னு வானதி சொல்ல அப்படியே நிலாவுக்கு ஒரு மாதிரி அது இங்கே பாரு நிறுத்துறியா அப்படிங்கிறாங்க. ஏன் என்ன நிறுத்துறியாங்கிறீங்க என்ன அப்படிங்கல, அப்படியே ஒன்றும் சொல்ல முடியாமல் கிளம்புறாங்க. துணிமணிலாம் அள்ளிக்கிட்டு சூட்கேஸ் எடுத்துகிட்டு கிளம்புறாங்களா. போனவங்க என்ன பண்ணுறாங்க, நிலான்னு பின்னாடியே சோழன் போகிறாரு. நான் எதுக்காக பண்ணேன், உங்கள் மேலே நான் உயிரே வச்சுருக்கேங்க, உங்கள் மனசு வாழ்ந்தது என்னால் தாங்க முடியலைங்க, நீங்கள் போயிட்டு நான் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியாதுங்க, நான் செத்து போவேன் அப்படிலாம் சொல்ல
மாட்டேன், ஆனால் நான் உங்களை நினச்சிட்டே கடைசி வரைக்கும் வாழ்வேங்க அப்படிங்கிறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. அம்மா அம்மா அம்மான்னு பின்னாடியே வராரு. நடேசிலேருந்து சேரன்லேருந்து போனவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே திரும்புகிறாங்க. யூட்டன் போட்டு வானதி அப்பாடா தொலைஞ்சிட்டான்னு நினைக்கிற திரும்ப, ஐயோ திரும்புகிறாளே என்ன எதுக்கு, என்ன நீலா எதுவும் மறந்துட்டீங்களா, இருங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன், ஒன்றும் எடுக்க வேணாம் அப்படின்னு கையை நிறுத்துறாங்க. என்ன அப்படிங்கல, நிலாவுக்கு போக மனசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அது ஒரு அப்பப்போ முட்டாள் மாதிரி தான் நடந்துக்கிறோம். அதுக்கப்புறம் யோசிக்குது, நம்ம சோழன் நம்ம மேலே உயிராக தான் இருக்கான், எல்லாரையும் பார்க்க பாவமாக இருக்குது, ஆனாலும் பார்த்தீங்கன்னா கோவமும் வருது. வீட்டுக்கு வர்றாங்க விறுவிறுன்னு, எல்லாரும் பின்னாடியே வராங்க. என்னாச்சு, போகிறா வர்றான்னு வானதி எல்லாரும் வர, என்னாச்சு நிலா, மனசை மாற்றிக்கிட்டீங்களா, மனசை மாற்றிக்காதீங்க, நீங்கள் இப்படி இருங்க, நீங்கள் எடுக்கிற முடிவு தான் கரெக்டு, சோழன் உங்களுக்கு செட்டே ஆகாது அப்படிங்கிற, நிறுத்திடி அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் ட்ரூ லவ்வோ அப்படின்னு சோழன்ட்ட வந்து கையை பிடிக்கிறாங்க. நாங்களும் ட்ரூ லவ் தான் போதுமா அப்படிங்கிறாங்க. என்ன இவ அப்படின்னு சொல்லி அப்படி பார்க்குது வானதி. மரியாதை பாண்டி, உன் ஆளை கூட்டிகிட்டு போ, இவ இருந்தானா நான் கோவம் வந்துடும் அப்படிங்களே, ஏய் வாடி அப்படின்னு வானதியை இழுத்துட்டு போகிறாங்க. அண்ணி நீங்கள் இங்கே தானே இனிமேல் இருப்பீங்க, போ பாண்டி, அவளை மொதல் அனுப்பு அப்படிங்கிறாங்க. வானதியை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. சே என்ன இது, என்ன பாண்டி, அதான் சொல்லிட்டாங்களே ஏன் புருஷனு ஏன் லவ்வும் ட்ரூ லவ்னு, அப்போ உன்னால் எங்கள் அண்ணி இங்கே இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்ல வானதி பார்க்குது. சே இப்படி போச்சே, நம்ம ஏதாவது குளிர்காயலான்னு பார்த்தா நம்மளை விரட்டி விட்டாளுகளே அப்படின்னு வானதி புலம்பிட்டே போகுது. பார்க்குறாரு. அம்மா ரொம்ப நன்றிம்மா நீ வந்ததுக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்காலம் ஒன்றும் வரல அப்படின்னு திரும்புது. சேரனும் பல்லவனு ரொம்ப நன்றி சொல்கிறாங்க. சோழன் பார்த்தீங்கன்னா அப்படியே கையெடுத்து கும்பிட்டு நிலா காலில் விழுகிறாரு. விழுகலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க சொல்லிட்டு இங்கே திரும்புகிறாங்க. அடுத்து பார்த்தா என்னம்மா மாற்றிக்கிட்டியா மனசை, மாற்றிக்கலாம் இல்லை மனசை, நான் 5 லட்ச ரூபா ரெடி பண்ணல, ஆமாம் வளையல வச்சு பண்ணேன், மீதி காசுக்கு பத்தலை, அப்புறம் கழுத்தில் போட்டு தாலியை அடகு வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. தாலியை அடகு வச்சுட்டியா, என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாரு நடேசன். ஆமாம் உங்கள் தாலிங்கனால அடகு வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, ஐயோ என்னம்மா சொல்கிற, நீ தாலி கழுத்தில் போட்டிருந்தே தெரியாதேம்மா அப்படிங்கிறாங்க. நான் போட்டுட்டேன் மாமா போட்டுட்டேன், உங்கள் பிள்ளைய மனசார ஏற்றுக்கிட்டு தான் போட்டேன் அப்படிங்கிற. சோழனுக்கு சந்தோஷம் தாங்கலை. அப்போ அவள் மனசுக்குள்ள நம்ம இருக்கமா, ஆனால் அவன் அதை காட்டிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் என்னம்மா ஏமா அடகு வச்ச, பத்தலை அங்கிள், இவர் கொண்டே அந்த ஓனர்கிட்ட கொடுக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தா இல்லை வாங்க நம்மளே போய் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. சரி தாலியை அடகு வச்சுட்டீங்க, அப்போ கொடுக்குறக்காக திரும்பி வந்தீங்களா, அது காலம் வரல, இந்த தாலியை நான் கொஞ்சம் நாளில் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து திருப்பி கொடுத்துட்றேன், உங்கள் தாலியை உங்கள் கையில் ஒப்படைச்சிட்டு நான் அந்த வீட்டை விட்டு போயிடுறேன். ஆரம்பிச்சிட்டாலா, வந்த இடத்துக்கே வந்துட்டா, இதுக்கு பருத்தி மூட்டை குடன்ல இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் காசு எடுத்துகிட்டு மரியாதையாக ஓனர் கையில் காலில் விழுந்து கொடுத்துட்டு வர்ற, கிளம்பு அப்படிங்கிறாங்க. மிரட்டுறது உருட்டுறதெல்லாம் பார்த்தா புருஷனை மிரட்டுற மாதிரியே மிரட்டுறா. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாளே அப்படிங்கிற. பல்லவனும் பார்க்குறாங்க, சேரன் பார்க்குறாங்க. கொண்டு கொடுத்துட்டு வாடா, என்ன சொல்லி கொடுக்குறது, என்னடா அங்கே கடைஞ்சி மூளையில் கடைஞ்சுன்னு சொல்லி கொடுத்தாலும் சரி, இல்லை எடுத்துகிட்டு வந்து சொல்லின்னு கொடுத்துட்டு வந்தாலும் சரி, அதெல்லாம் சொன்னால் வேலை கிடைக்காது, உனக்கெல்லாம் வேலை வேறு கேடா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கத்துறாங்க. சேரன் எடுத்து அந்த கொண்டு கொடுறா அப்படிங்கல. சரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே எப்படியோ கொடுத்துறான்னு வைங்களேன், அதை விட்டுருங்க. ஆனால் நம்ம தலைவி தாலியை திருப்பி கொடுக்குறதுக்காக வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க, இல்லைங்க, கதை இல்லைல்ல, இவங்க இங்கே இருந்தால் தாங்க கதையில் சுவாரஸ்யமே இருக்கும். கடைசியில் என்னதான் பொங்கல் பிரியாணிக்குனாலும் நெய் போட்டால் தானே கமகமான மணக்கும், அந்த கமகம வாசத்திற்கு நெய் தேவையோ அதே மாதிரி தான் இந்த நாடகம் நல்லா கமகமன்னு மணக்கணுன்னா நிலாவோட என்ட்ரி இங்கே தேவைங்க, இருக்கு இங்கே தேவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. வானதி இந்த ஐயனத்துறையில் என்ன நினைக்கிறீங்களா, அதுவும் நல்லது பிள்ளை தான், கருவேப்பிலை மாதிரி அப்பப்போ மணக்கும், அப்பப்போ தூக்கி எறியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தூக்கி எறிஞ்சிக்கிட்டே இருக்க போகிறாங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.